வணக்கம் வியூவர்ஸ், டெம்பிள் ரகசியத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். புராதான பாரத பண்பாடு சரஸ்வதி நதிக்கரையில தான் தொடங்கியது. காலப்போக்குல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்ச இந்நதி அதனோட வறண்ட வழித்தடங்களையே பெரும்பாலான இடங்கள்ல கொண்டிருக்கு. இருந்தாலும் இது கண்ணுக்கு தெரியற முக்கியமான இடம் இதுதான். மகாபாரதத்தின் நிகழ்வுகளை நேர்ல பார்த்து கஷ்டப்பட்டு அதை மீண்டும் மனக்கண்ணுல கொண்டு வந்து வியாச மகரிஷி தொகுத்த இடம் இது. அவர் 5வது வேதமான மகாபாரதத்தை தவிர பாக்கி 18 புராணங்களையும் இங்கதான் தொகுத்திருக்காரு. அவர் பேர்லயே இங்க இருக்கிற வியாச குகை கிட்டத்தட்ட 5325 ஆண்டுகள் பழமையானதுன்னு தொல்லியல் துறை சொல்லுது. வியக்கத்தக்க முறையில இந்த குகையும் பெரிய புத்தக வடிவிலேயே அமைஞ்சிருக்கு. பூலோக வைகுண்டம்னு புகழப்படுற இந்த இடத்துல சாக்ஷாத் விஷ்ணு பகவான் தவம் செஞ்சாராம். அவருக்கு வெயில் படாம இருக்க மகாலட்சுமி பத்ரி மரமா, அதாவது இலந்தை மரமா வந்தாங்களாம். முன்னாடி இலந்தை மரங்களால சூழப்பட்டு பத்ரிகாசிரமம்னு பேர் பெற்ற இந்த இடத்துல சுயம்புவான விஷ்ணு பகவானுக்கு 8ஆம் நூற்றாண்டுல ஆதி சங்கராச்சாரியார் கோயில் கட்டினாரு. யுகந்தோறும் நரநாராயண ரிஷிகள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களே அர்ஜுனர் கிருஷ்ணரா பிறந்து கீதையையும் தந்தாங்க. இதற்கு ஆதாரமா நரநாராயண பர்வதம் இங்க இன்னைக்கும் இருக்கு. பத்ரி நாராயணர் பத்ரி விஷால்னும் கூப்பிடப்படுறாரு. இதுக்கு காரணம் இவர் சொர்க்கத்துக்கு போற பாதைய ஸ்வர்க ரோஹிணியா இங்க வச்சிருக்காரு. இதுவரை மனித உடலோட இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போனது பாண்டவர்கள்ல தர்மபுத்திரர் மட்டும்தான். திரௌபதி சரஸ்வதியை கடக்கிறதுக்காக பீமனால போடப்பட்ட முதல் பாறை பாலமும் இங்க இருக்கு. கடும் பனி காரணமா வெயில் இருக்கிற 6 மாதம் மட்டுமே கோவில் திறந்திருக்கும். பனிக்காலங்கள்ல மூடியிருக்கிற பத்ரி கோயிலுக்குள்ள இன்னும் இங்க தவம் செய்யற விஷ்ணு பகவான் தானே விளக்கேத்துறதா பார்த்தவங்க சொல்றாங்க. கோயிலுக்கு கீழே இருக்கிற தப்த குண்ட் கந்தகம் கலந்து பல அபூர்வ மருத்துவ குணங்களோட சுடுநீரா வருது. மக்கள் இங்க ஆவலோட ஸ்நானம் செய்யறாங்க. இது வியாசர் சொல்ல சொல்ல பிரபஞ்சத்தின் முதல் எழுத்தாளரான கணபதி மகாபாரதத்தை எழுதிய இடம்ங்கிறதால அவருக்குன்னும் ஒரு கோயில் இருக்கு. பெரும் இறைச்சலோட சரஸ்வதி ஓடினதால வியாசரால மகாபாரதத்துல சரியா கவனம் செலுத்த முடியலையாம். அதனால குப்த சரஸ்வதியா நிலத்தடியில பாயின்னு சொல்லிட்டாராம். அப்போ இருந்து நிலத்தடியில பாயிரதா நம்பப்படுற சரஸ்வதியும் பத்ரிக்கு பக்கத்துல இருக்கிற மானாங்கிற இந்தியாவின் கடைசி கிராமத்துல கண்ணுக்கு தெரியுறாங்க. தன் அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணர் வைகுண்டம் கிளம்பும் போது தன்னையும் அவரோட கூட்டிட்டு போகணும்னு அவரோட நெருங்கிய நண்பரும் அமைச்சருமான உத்தவர் வலியுறுத்த அவருக்கு மேலான உத்தவ கீதைய சொல்லி இங்க வந்து தவம் செய்யு கிருஷ்ணர் அனுப்பி வச்சாராம். உத்தவரும் இங்க வந்து தவம் செஞ்சு இறைவனை அடைஞ்சதால பத்ரி நாராயணர் கோவில்ல உற்சவர் உத்தவர் தான். கபிலர், கஷ்யபர், கௌதமர், சாக்ஷாத் நாராயணன் இப்படி பல மகரிஷிகள் தவம் செஞ்ச இந்த இடம் பூலோக வைகுண்டம்னு போற்றப்பட்டு 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா பனி படர்ந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல சமோலி மாவட்டத்துல இருக்கு. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.